நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துரை. வாசிப்பவர் தயாளினி காயாம்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு சியோன் தேவாலய திருத்தப் பணிகளை விரைவுபடுத்துமாறு உரிய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை. TMVP கட்சியின் தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர். அனுராதபுரத்திற்கும் மிகிந்தலைக்கும் இடையிலான இலவச ரயில் சேவை நாளையும் இடம்பெறும். 1,00,000 தொழில் முனைவோரை உருவாக்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஊழியர் சேமலாப நிதியை செலுத்த தவறிய 15,000 நிறுவனங்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கோப்பா தெரிவிப்பு. உரிமைய காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் வேலைத்திட்டத்தின் மற்றொரு கட்டம் மட்டக்களப்பில். கருக்கலைப்பு சட்டத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகம் அனுமதி. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகள் தொடர்பில் குறித்த விஜயத்தின் போது கவனம் செலுத்தப்பட்டது. திருத்தப் பணிகளில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் ஏற்பாட்டில் திருத்தப் பணிகளை விரைவாக நிறைவு செய்வதற்கு ராணுவத்தினரின் ஒத்துழைப்பை வழங்குமாறு குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகேவிடம் ஜனாதிபதி தெரிவித்தார். இதேவேளை மட்டக்களப்பு திராய்மடு பிரதேசத்தில் 105 கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய மாவட்ட செயலகம் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை இன்று காலை திறந்து வைத்தார். TMVP கட்சியின் தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளனர். குறித்த சந்திப்பு சற்று முன்னர் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என சிவனேசன்துறை சந்திரகாந்தன் இதன்போது தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பொசொன் தினத்தை முன்னிட்டு மிகிந்தலையை தரிசிக்க சென்ற பக்தர்களுக்காக அனுராதபுரத்திற்கும் மிகிந்தலைக்கும் இடையிலான இலவச ரயில் சேவை இன்றும் நாளையும் இடம்பெறும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட அனுராதபுரம் மிகிந்தலை ரயில் பாதை 65 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டது. அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன மற்றும் மிகிந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி வல ஹெங்குனவெவே தம்மரத்ன தேரர் ஆகியோரின் தலைமையில் குறித்த வீதி மக்களிடம் கையளிக்கப்பட்டது. எதிர்வரும் பௌர்ணமி தினங்களில் அனுராதபுரத்திற்கும் மிகிந்தலைக்கும் இடையில் ரயிலில் இலவசமாக பயணிக்க முடியும். ஏனைய நாட்களில் பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்காகவும் விவசாய உற்பத்தி பொருட்களை ஏற்றி செல்வதற்காகவும் பயன்படுத்தப்படும். மிகிந்தலையில் இருந்து திருகோணமலை வரையிலான புதிய ரயில் பாதையின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். தர்மரஷ்மி ஹோமாகம பொசொன் வலயம் நாளையுடன் நிறைவடையும். இதேவேளை சந்தகிரு மகாசாய பொசொன் வலயம் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பொசொன் வலயம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்விற்கு பாதுகாப்பு செயலாளர் நாயகம் கமால் குணரத்ன தலைமை தாங்கினார். புலம்பெயர்ந்த தொழிலாளரிடமிருந்து 1,00,000 தொழில் முனைவோரை உருவாக்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. குறித்த வேலைத்திட்டம் எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தரும் தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குடும்ப உறுப்பினர்களை ஒன்றிணைத்து குறித்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அம்பாறையில் நடைபெற்ற ஜெயகமு ஸ்ரீலங்கா நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் மனுஷ நாணயக்கார இதனை தெரிவித்தார். புலம்பெயர் தொழிலாளர்களின் குடும்ப நலனுக்காக பல்வேறு வேலைத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஊழியர் சேமலாப நிதியை செலுத்த தவறிய 15,000 நிறுவனங்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் ஊடாக தெரியவந்துள்ளது.
2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை சுமார் 5000 வழக்குகள் செயலற்ற நிலையில் இருந்துள்ளமை தெரியவந்துள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் முகவரிகள் இல்லாமை மற்றும் பணிப்பாளர் சபை வெளியேறியமை போன்றவை இதற்கான காரணமாகும். இந்த சிக்கல்கள் குறித்து விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தொழில் திணைக்களத்திற்கு கோப்பா குழு உத்தரவிட்டுள்ளது. ரத்மலானை கொத்தலாபல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு தற்போது இடம்பெற்று வருகின்றது. அதன்படி மருத்துவ பொறியியல், சட்டம், கணினி விஞ்ஞானம், முகாமைத்துவம், சமூக விஞ்ஞானம் மற்றும் மனிதநேயம், குற்றவியல் விஞ்ஞானம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல பட்ட படிப்புகளுக்காக விண்ணப்பிக்க முடியும். மேலதிக தகவல்களை www.kdu.ac.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்திலோ அல்லது 07012195005 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவோ பெற்றுக்கொள்ள முடியும் என பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மேலும் 27,595 காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நடவடிக்கை மட்டக்களப்பில் ஆரம்பமானது. அவற்றில் 192 காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 13 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்களுக்கு குறித்த காணி உறுதிப்பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்நிகழ்வில் 252 உயர் தேசிய பொறியியல் டிப்ளோமாதாரிகளுக்கான நியமனங்களையும் ஜனாதிபதி வழங்கி வைத்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பாணந்துறை கடலில் நீராடச் சென்ற சிலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த கடற்பகுதியில் உள்ள ஜெல்லி மீன் இவர்களின் தோளில் பட்டதால் ஏற்பட்ட ஒவ்வாமையே இதற்கான காரணமாகும். இவர்களின் உடலில் பல பகுதிகளில் தோல் சிவத்தல், அரிப்பு மற்றும் வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டுள்ளன. எனவே பாணந்துறை கடலில் நீராட செல்பவர்கள் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் கருக்கலைப்பு செய்து கொள்வதற்கான சட்டத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைச்சரவை ஒப்புதல் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக உடனடியாக முறையிட வேண்டும் என்றும் கர்ப்பமாகி 120 நாட்களுக்குள் கருக்கலைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குறித்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருக்கலைப்புக்கான பெண்களின் தனிப்பட்ட சட்ட உரிமையை அமெரிக்க உச்சநீதிமன்றம் கடந்த 2022ஆம் ஆண்டு ரத்து செய்தமை குறிப்பிடத்தக்கது. மலாவியின் துணை ஜனாதிபதியாக நகைச்சுவை நடிகர் மைக்கேல் உசி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 55 வயதான அவர் நேற்று அந்நாட்டின் தலைநகர் லீலோங்வேயில் உள்ள பாராளுமன்ற கட்டிடத்தில் பதவியேற்றார். மலாவி நாட்டின் முன்னாள் துணை ஜனாதிபதி விமான விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து மைக்கேல் உசி அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். அபிவிருத்தி செய்திகள். இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் ரசாயன திரவியங்கள் மற்றும் அடிப்படை மருந்து வகைகளின் தேசிய உற்பத்தி 19.9% உயர்வடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உணவு மற்றும் புகையிலை உற்பத்தி 11.9%, மரம்சார் பொருட்களின் உற்பத்தி 10% அதிகரித்துள்ளது. ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி 9.1% அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்றின் மற்றொரு போட்டி இன்று இரவு 8 மணிக்கு ஆரம்பமாகிறது. பங்களாதேஷ் மற்றும் இந்தியா ஆகிய அணிகள் இதில் போட்டியிட உள்ளன. போட்டி நோர்த் சவுண்ட் மைதானத்தில் நடைபெற உள்ளது. T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் 47வது போட்டி இதுவாகும். வர்த்தக செய்தி.
அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். DMASL டிஜிட்டல் மாநாடு அடுத்த மாதம் 3ஆம் 4ஆம் திகதிகளில் பத்திரமுள்ள வோட்டர்ஸ் எட்ஜில் நடைபெற உள்ளது. இலங்கையில் டிஜிட்டல் சந்தையில் முன்னணி தொழில்முறை நிறுவனமான இலங்கை டிஜிட்டல் சந்தைப்படுத்துபவர்கள் சங்கத்தினால் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் டிஜிட்டல் சந்தையின் இடம் குறித்து ஆராய்வது குறித்த மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கப்பட. இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையின்படி தற்போது அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 300 ரூபாய் 63 அதன் விற்பனை விலை 310 ரூபாய் 5 யூரோ நாணயம் ஒன்றின் கொள்விலை 321 ரூபாய் 23 அதன் விற்பனை விலை 334 ரூபாய் 80 ஜப்பான் எண் ஒன்றின் கொள்விலை 1 ரூபாய் 89 அதன் விற்பனை விலை 1 ரூபாய் 97 பதிவாகியுள்ளது. அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரான்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கப்பட. காலநிலை அறிக்கை. மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா புத்தளம் மாவட்டங்களின் சில பிரதேசங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான மழை பெய்யக்கூடும். மாத்தளை அனுராதபுரம் மன்னார் மாவட்டங்களின் பல இடங்களில் லேசான மழை பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு சியோன் தேவாலய திருத்தப் பணிகளை விரைவுபடுத்துமாறு உரிய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை. TMVP கட்சியின் தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர். அனுராதபுரத்திற்கும் மிகுந்தலைக்கும் இடையிலான இலவச ரயில் சேவை நாளையும் இடம்பெறும். 1 லட்சம் தொழில் முனைவோரை உருவாக்கும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஊழியர் சேமலாப நிதியை செலுத்த தவறிய 15,000 நிறுவனங்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கோப்பா தெரிவிப்பு. உரிமைய காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் வேலைத்திட்டத்தின் மற்றொரு கட்டம் மட்டக்களப்பில். கருக்கலைப்பு சட்டத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகம் அனுமதி. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.